Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்காக நீட் நுழைவுத் தேர்வு சென்னை அடுத்த ஆவடி மையத்தில் 464 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் கனமழையின் காரணமாக 3 மணியிலிருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகவும் சிரமமடைந்தனர். இதையடுத்து மின்தடையால் நாங்கள் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்றும் தங்களுக்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் என ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டதுடன் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தனர். மறு விசாரணை வரும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இடி ரெய்டால் ஏற்பட்ட பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் இடி ரெய்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறது என்றும், பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினரின் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பின்னப்பட்ட புனைக்கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரெய்டுகள் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும், இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவின் வெற்றிகளை சீரழிக்க பாஜகவின் வாட்ஸ்அப் தகவல்களை வாந்தி போல் வெளியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு வரும் தேர்தலிலும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய 617 கோடி ரூபாயை மத்திய அரசு அளிக்காமல் தாமதித்து வருவதாகவும், இதை மறைக்க திமுக அரசையே குற்றம் கூற எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் சிறந்த விசுவாசியாக தன்னை நிலைநாட்ட பழனிசாமி நடத்தும் அரசியல் கோமாளித்தனங்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அவர் விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரவி மோகனை தனது சொந்த மகனாக நினைப்பதாக அவரின் மாமியாரும் சினிமா தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், என் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி இவ்வளவு நாட்கள் மௌனமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இனியும் தான் பதில் சொல்லவில்லை என்றால் என்னை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வரும் பொய்கள் உண்மையாகிவிடும் என்பதால் விளக்கமளிப்பதாக கூறியுள்ளார். நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடன்களுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக ரவிமோகன் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் என்றும், இன்று வரை அந்த கடன்களுக்கான வட்டியை தான் மட்டுமே கட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அனுதாபத்திற்காக அறிக்கையில் சொல்லும் பொய்கள் ரவிமோகனை கதாநாயக பிம்பத்திலிருந்து தரம் தாழ்த்தி விடுகிறது என்றும், கணவரை பிரிந்து வாடும் ஒரு மகளை பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனதிற்குத்தான் தெரியும் என சுஜாதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக நடிகர் R.K. சுரேஷ் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கினை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு சென்னை, திருவள்ளூர், ஆரணி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இங்கு அதிக வட்டி தருவதாக மக்களிடம் ஆசை வார்த்தை கூறப்பட்டதையடுத்து முதலீட்டாளர்களிடம் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த மோசடி விவகாரத்தில் பாஜக நிர்வாகியும் நடிகருமான R.K. சுரேஷ்க்கு தொடர்பு இருப்பதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் அவரிடம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக R.K. சுரேஷுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இதற்கிடையே பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக நடிகர் R.K. சுரேஷ் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கினை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மாணவர்கள் இல்லாத பாடத்திற்கு ஆசிரியர் நியமிக்கும்படி உத்தரவிட முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் நியமனம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2021 செப்டம்பர் மாதம் தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பின்படி பயோகெமிஸ்ட்ரி பாட ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்து தேர்வு நடைமுறைகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற இந்திரா என்பவர் அரசின் இறுதி அறிவிப்பாணையில் அவர் விண்ணப்பித்த பதவி இடம்பெறாததால் அறிவிப்பாணையை ரத்து செய்யவும் பணி நியமனம் வழங்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் அடங்கிய அமர்வு, பாடம் நடத்துவதற்கு மாணவர்கள் இருக்க வேண்டும், காலி இருக்கைகளுக்கு மனுதாரர் பாடம் நடத்த முடியாது,
மாணவர்கள் இல்லாத பாடத்துக்கு ஆசிரியரை நியமிக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கோவை மாவட்டம் காரமடை பிடிச்சி பகுதியில் புதிய மத்திய சிறைச்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறை வளாகம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஆண்கள் சிறையில் 2000க்கும் மேற்பட்டவர்களும் பெண்கள் சிறையில் 100க்கும் மேற்பட்டோரும் அடைக்கும் வசதி மட்டுமே உள்ளது. இதனிடையே கோவை மத்திய சிறை வளாகத்தை முழுமையாக இடமாற்றிவிட்டு அங்கு செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 2019 ஆண்டு திமுக அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் தற்போது அதற்கான பணிகள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளன. பிளிச்சி பகுதியில் 97 ஏக்கரில் 327 கோடி ரூபாயில் புதிய சிறைச்சாலை அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா நடித்த தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. AR ரஹ்மான் இசையமைத்துள்ள படத்தில் அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. தக் லைஃப் திரைப்படத்தின் முதல் பாடலான ஜிங்கச்சா பாடல் வெளியிடப்பட்டது. மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. கேங்ஸ்டர் கதை வடிவில் உருவாகியுள்ள படத்தின் மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.